பேமெண்ட்னா நமக்கு இப்போ ஒரு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் இது. அது நமக்கு உள்ள வரப்போ ரெக்வசிஷன் பண்ணுவோம். ரெக்வசிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் ரெசிப்ட் போடுவோம். உள்ள ஒரு பொருள் வருது அப்படின்னா. அதுக்கு ரெசிப்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அப்புறம் தான் பேமெண்ட்டுக்கு போகும். அது ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம ப்ரீ பேமெண்ட் முதல்லயே குடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றது 12,000க்குன்னா ப்ரீ பேமெண்ட் வந்து நம்ம 20,000 நம்ம ஏற்கனவே அந்த சப்ளையர் குடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து எடுத்துக்கும். மீதி 8,000 வந்து ஆ இதுல இருக்கும் நம்ம அக்கவுண்ட்ல. அதுதான் வந்து கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ யூஸ் பண்றது இந்த பேயபிள்ஸ்ல. ப்ரீ பேமெண்ட்னா அட்வான்ஸ் வெண்டார்க்கு அட்வான்ஸ் கொடுக்குற பேமெண்ட். மாதிரி சொல்றீங்க. எஸ் லைக். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து கன்வர்ஷன் ரேட் இருக்கு. கன்வர்ஷன் ரேட் வேரியேஷன் லாஸ்னா அதுல நேச்சுரல் அக்கவுண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது என்னன்னா கெயின் ஆர் லாஸ்ன்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அது யூஸ் பண்ணுவோம். கெயின் ஆர் லாஸ் ரிசீவபிள்ஸ்ல தானே யூஸ் பண்ணுவோம், பேயபிள்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணும்போது இந்த செட்டப் பண்றோம்ல பேயபிள்ஸ்ல, அந்த இதுல மேனேஜ் பேமெண்ட் டைம்ஸ்ல இருக்கும் செட்டப் பண்ணும்போது அதுல. அப்புறம் டிஸ்கவுண்ட் எது இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் நம்ம இருக்கிறதுக்கு இந்த இதே தான் யூஸ் பண்ணுவோம். கெயின் ஆர் லாஸ் தான். சரி சரி. கன்வர்ஷன் ரேட் வந்து நம்ம கார்ப்பரேட் தான் கொடுப்போம். அது டிஃபால்ட். ஓகே. அதுக்கப்புறம் இதுல ரோல்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். என்னென்ன ரோல் நம்ம காமனா ஆட் பண்ணுவோம்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர்னு ஒரு ரோல் ஆட் பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பேமெண்ட் சூப்பர்வைசர்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்புறம் பேயபிள் மேனேஜர். 3 ரோல்ஸ் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேயபிள் ஆப்ஷன் வந்து இதுல இருக்க பாருங்க. அக்கௌண்டிங் மெத்தட்ஸ், டிரான்சாக்ஷன் டு ஜிஎல், பேமெண்ட் அக்கௌண்டிங், கரன்சி, சப்ளையர், இன்வாய்ஸ். நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியலையா? இல்ல, வியூ ஆகுது. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு? இல்ல ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஒரு நிமிஷம் திரும்ப அகைன் ஷேர் பண்றேன். இப்போ இப்ப வியூ ஆகுது. இதான் இவங்க பார்த்தது. அதுக்கப்புறம் இதுல பேமெண்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். பேமெண்ட்ஸ்க்கு மேனேஜ் பேமெண்ட் மெத்தட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது என்இஎஃப்டி இல்லாட்டி நம்ம இது டேக்ஸ்லாம் பார்ப்போம்ல. டேக்ஸ்லாம் பார்க்க வந்து இந்தியன் இதுக்கு யூஎஸ்ஏ கொடுத்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கும். அது கரெக்டா எனக்கு ஞாபகம் வரல. அந்த இன்ஸ்டன்ஸ்ல போனாதான் தெரியும். நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜிஎஸ்டி, ஆர்டிடி வரும்ல ஜிஎஸ்டி, அது மாதிரி யூஎஸ் எடுத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும் அதுல டாக்ஸ். அதெல்லாம் நீங்க அதுலயே அப்படியே பாத்துக்கலாம் கால்குலேட் ஆகுறத பேபிள்ஸ்ல. ஓகே. அப்புறம் பேபிள்ஸ்ல வந்து நம்ம இது கிரியேட் பண்ணுவோம். 2 டைப்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அது என்னன்னா மாஸ்டர் கிரியேட் பண்றதுங்கிறது. அந்த மாஸ்டர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஒன்று வந்து சப்ளையர் மாஸ்டரு, பேங்க் மாஸ்டர்னு சொல்லி.
சப்ளையர் மாஸ்டர் எதுக்கு கிரியேட் பண்றோம்னா அதான் சொன்னேன்ல சப்ளையர். இப்போ 3 சப்ளையர் எடுத்துக்கோங்க, A B Cன்னு 3 சப்ளையர் இருக்காங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இப்போ நீங்க பி சப்ளையர்கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஆனா பி சப்ளையர் என்ன சொல்றாரு, ஏ சப்ளையர்கிட்ட உங்க பேமெண்ட் கொடுத்துருங்க, எனக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும் போது நீங்க சப்ளையர் மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேமெண்ட் தான் போகும். அதனால அது யூஸ் பண்றோம். பேங்க் மாஸ்டர் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட்ல வரும். பேங்க் மாஸ்டர்னா டைரக்டா வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ற மாதிரியா? கேஷ் மேனேஜ்மெண்ட்ல வரும் அது. சரி. கேஷ் மேனேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். கேஷ் மேனேஜ்மெண்ட்ல வந்து நம்ம கிளியர் த பேமெண்ட்டு, அப்புறம் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதை பேங்க்ல இது பண்ணிட்டாங்கன்னா அதை இது பண்றதுக்கு அதுக்காக யூஸ் பண்றப்ப அது யூஸ் பண்ணுவோம். சரி. பேங்க் மாஸ்டர் எதுவும் இது ஃபைனே நம்ம ஜென்ரேட் பண்றாங்கன்னா பேங்க்ல இருந்து நமக்கு அது எதுக்கு என்ன இல்லை இது பண்றதுக்கு தான் அது யூஸ் பண்றோம். தான் பார்க்குறேன். ஓகே. பார்க்கலாம். இது இன்னைக்கு பிபிடியே பார்க்கலாம். இதுவே ஸ்டூடெண்ட் கைடு ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இந்த இதுல தான் இப்போ இது மாதிரி தான் நம்ம கிளவுட்ல ஒர்க் பண்ணுவோம். இந்த இதுல வர மாதிரி பிபிடி காட்டுறேன். இதான் சைன்இன் பேஜ். இதுல நீங்க உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க சைன் பண்ணி பண்ணதுக்கப்புறம் செட்டப் இனிஷியல் செட்டப் பண்ணுவோம். முதல்ல பேமெண்ட்ஸ்க்கு என்னென்னட்டு அந்த செட்டப்ல வந்து நீங்க என்னென்ன செட்டப் பண்ணுவீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கு முதல்ல டிஃபால்ட்டா ஒரு செட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டுங்கிறது அது வந்து காமனா கொடுத்துருவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூனிட் கொடுப்பீங்க. பிஸ்னஸ் யூனிட் வந்து நம்ம டிஃபால்ட்டா இல்லை US1 பிஸ்னஸ் யூனிட் யூஸ் பண்ணுவோம். இதே நம்மளா கூட கிரியேட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஸ்கோப்ல போய் நீங்க ஜெனரல் லெஜர் பார்க்கும்போது அதுல லெஜர் கிரியேட் பண்ணுவீங்க, பிரைமரி லெஜர். அதுல வந்து நீங்க US1 கொடுப்பீங்க. கொடுத்து நீங்களாவே ஒரு இது கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎல்க்கு வந்து நாங்க கிரியேட் பண்ணது பிபிஐன்னு சொல்லி படி பவர் இன்டோடெக், அந்த இதை வச்சு பிபிஐ பிஎல்னு கொடுத்துருப்போம். பிஎல் மீன்ஸ் பிரைமரி லெஜர்னு சொல்லி அது இதுக்காக அதை கொடுத்தது நீங்க உங்க இதுல இங்க வரும். நீங்க கிரியேட் பண்றப்ப நாளைக்கு உங்களுக்கு அதை எப்படி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 வந்து என்னன்னா மேனேஜ் பிஸ்னஸ் டேட்டா அக்சஸ் ஃபார் யூசர். யூசர் வந்து அக்சஸ் பண்றதுக்காக நம்ம எல்லாம் எனேபிள் பண்ணுவோம். அதான் தேர்ட் இது இந்த பேபிள்ஸ்ல. அதுக்கப்புறம் ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அதான் முன்னே சொன்னேனே, இன்வாய்ஸ் சூப்பர்வைசரு, பேமெண்ட் சூப்பர்வைசர், பேயபிள் மேனேஜர்னு சொல்லி 3 ரோல் மட்டும் ஆட் பண்ணுவோம். அதான் 4th ஸ்டெப்பு.
ஓகே. அப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ் குடுப்போம். அதான் இமிடியேட்டா இல்ல செக்கா அது மாரி குடுக்கறது தான். இமிடியேட் தான் மேக்ஸிமம் எல்லாம் பிரிஃபர் பண்ணுவாங்க அந்த இதுல. அதான். அதுக்கப்புறம் மேனேஜ் ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது குடுப்போம். அது எதுக்காக குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம ஃப்ளோக்காக பிசினஸ் யூனிட் வந்து செலக்ட் பண்றோம் நம்ப. அந்த ஜிஎல்லோட கனெக்ட் பண்றோம்ல. இப்ப ம். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம கிரியேட் பண்ற எல்லா பேமெண்ட்டும், இன்வாய்ஸ் எல்லாமே ஜிஎல்ல தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம பிரைமரி லெட்ஜர இதோட லிங்க் பண்ணிர்றோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிசினஸ் யூனிட் யூஎஸ்1 குடுத்திருப்பாங்க. ம். சப்ளையர் வந்து அட்வான்ஸ் கார்டு குடுத்திருப்பாங்க. சப்ளையர் நம்பர் குடுத்திருப்பாங்க. இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஏபில பேஜா இருக்கும். இது வந்து உங்களுக்கு 0 இதுல வந்துட்டு நீங்க இப்ப இதுல பெண்டிங்கா இல்ல கம்ப்ளீட்டடா அதெல்லாம் இருக்கும் இந்த இதுல. இது வந்து இன்கம்ப்ளீட். இதுல 0 எதுவுமே இன்கம்ப்ளீட்டா இல்ல. அதனால 0ன்னு இருக்கு. இது என்ன கம்ப்ளீட்டா இல்ல? பிஓவா இல்ல பேமெண்ட்டா? இது பர்ச்சேஸ் ஆர்டர். இது இப்ப பேயபிள்ஸ் தான் பாத்துருக்கோம். இன்வாய்ஸ் இதுல இன்வாய்ஸ் தானே நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். இதுல இன்வாய்ஸ் தானே போடுவோம். இப்ப இன்வாய்ஸ் வந்து இப்ப எதுவுமே பெண்டிங் இல்ல அப்படின்னு காட்டுது. அப்படியா? ஆமா ஆமா. இதுல எனக்கு நேம் மேல காட்டல. இல்லாட்டி உங்களுக்கு இன்வாய்ஸ்னே இருக்கும். பேயபிள்ஸ்ல வந்து இன்வாய்ஸ் தானே நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் போயிட்டு. அதுதான் கேக்குறேன். அதான் பிஓ முதல்ல ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? அது பிஓ பெண்டிங் இல்லன்னு காட்டுதா? இல்ல அந்த மாதிரி கேக்குறேன் நானு. இல்ல பிஓ கிடையாது. பர்ச்சேஸ் ஆர்டர் கிடையாது. இது இன்வாய்ஸ் நமக்கு. அதான் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அப்புறம் தான் ரிசிப்ட். அதுக்கப்புறம் தானே நம்ம இன்வாய்ஸ் போடுறோம். அதானே இது பேயபிள்ஸ். சரி. பேயபிள்ஸ்க்கு முன்னாடியே தானே நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரெக்வெஸ்டேஷன் தான் முடிச்சிருவோம். அதானே கரெக்ட் தானே? ரெசிப்ட்க்கு அப்புறம் இப்ப அதான். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ். இந்த இதுல வந்து இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அது பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதுல இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறீங்க. அதுல கரெக்ட். இந்த இடத்துலயே கிரியேட் பண்ண வரும். இதுல வந்து நீங்க போஸ்ட் டு ஜிஎல்னு ஒண்ணு கேட்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா அது கொடுத்துக்கலாம். ஜிஎல்ல போஸ்ட் ஆயிரும். நம்ம ஜேர்னலா பாத்துக்கலாம். ஓகே. என்ட்ரி வந்துரும்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? அந்த இங்க இருக்காங்க. ஸ்கேன்டு. இதுல ரீசன்ட்டா நீங்க 24 ஹவர்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் இதுல இருக்கும். நீங்க எது கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை பாத்துக்கலாம். சப்ளையர் வந்து நீங்க கொடுக்கறது இங்க வந்துரும். இந்த இதுல ஜிஎல் போஸ்ட் ஆன்சா இல்லையான்னு இந்த இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் இருக்கும். அதுல பாத்துக்கலாம். ப்ரீ பேமெண்ட்ஸ்னா இந்த இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதே உங்களுக்கு எதுவும் ஏதாவது ஹோல்ட்ல இருக்கு, பேமெண்ட் பண்றது ஒரு சில இதுல வந்து ஹோல்ட்ல இருக்கும். ஏன்னா அப்ரூவல் வந்து நமக்கு கிடையாது. அப்ரூவல் வந்து மேனேஜர் அந்த மாதிரி ரோல் இருக்கவங்களுக்கு தானே அப்ரூவல் இருக்கும். நம்ம வந்து இது முடிச்ச உடனே பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் அப்ரூவலுக்காக நம்ம இன்வாய்ஸ்லயே கேட்கும் உங்களுக்கு. அதுல அப்ரூவலுக்கு ஃபோர்ஸ் அப்ரூவல் இன்னும் 2, 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம ஒண்ணு கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு போகும். சரி. இதுல இந்த இதுதான் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபினான்சியல். இந்த இதுல செட்டப்ல வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கணும். ஃபினான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரன் யூசர் தியரி கைடு தானே எடுக்கிறீங்க? எஸ் சார். நம்ம ஓகே ஓகே. கண்டிப்பா. ஓகே சார்.
இதான் டேபிள்ஸோட யூசர் கைடு இம்ப்ளிமெண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பேபிள் செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு லுக்கப்ஸில் வந்துட்டு இது வேண்டாம், இந்த கீழே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து தியரியாக இருக்கிறதுனால இது இதாகாது. நான் அந்த அந்த கைட்லேயே உங்களுக்கு எடுக்கிறேன் யூசர் கைடு. அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். மேனேஜ் பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து பிஸ்னஸ் யூனிட் வந்து செலக்ட் பண்ணுறோம். US ஒன் தான் நம்ம கொடுப்போம். கொடுத்து அப்ளை அண்ட் கோ டாஸ்க் கொடுத்தோம்னா நமக்கு இந்த செகண்ட் பேஜில் அவங்க காட்டுறாங்கல்ல இதுதான் கொடுத்தோம்னா US ஒன் பிஸ்னஸ் யூனிட் வந்து செலக்ட் ஆயிடும். பிசினஸ் யூனிட்னா பிசினஸ் ஏரியா மாதிரியா? நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது எந்த பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னு கேட்கும் நமக்கு. US ஒன்னு அது மாதிரி இதே நம்மளா பிஸ்னஸ் யூனிட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். In this practice, you will do the US1 business unit business function. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே எனேபிள் பண்ணுறோம். இதில் வந்து பேபிள்ஸ் இன்வாய்ஸிங் நம்ம பேபிள்ஸில் இருக்கனால இன்வாய்ஸ் இது பண்ணுறோம். கஸ்டமர் பேமெண்ட்ஸு, பில்லிங் அண்ட் ரெவென்யூ எல்லாமே எனேபிள் பண்ணுறோம். இந்த இதில் இருக்க எல்லாமே. இதில் ப்ரொக்யூட்மெண்ட் எதுக்குன்னா அந்த P2P ஃப்ளோவில் வரும். பேமெண்ட் டு ப்ரொக்யூட்மெண்ட் அந்த இது எல்லாமே எனேபிள் பண்ணுறோம். அதே மாதிரி லெஜர் வந்து US பிரைமரி லெஜர். லீகல் என்டிட்டினா US ஒன் அது கொடுக்குறோம். அவ்வளோதான் இந்த இதில். இது GL உங்களுக்கு வரும் அந்த பீரியட் க்ளோசிங்கு, பீரியட் ஓப்பன் பண்ணுறது. நம்ம இதில் வந்து பீரியட் வந்து April to May தான் நம்ம இது பீரியட். அதுக்கு April 20னா 20 வச்சோம்னா நம்ம ஒரு 4 years எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா April to Marchனால March 2024 அது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வச்சோம்னா பீரியட் நீங்களாக தான் ஓப்பன் பண்ணணும். இந்த இதில் இப்போ April 20 கொடுத்து இந்த இதில் இது பண்ணீங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இந்த பீரியட். அதுலேருந்து உங்களுக்கு March 2024 வரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் பீரியட் எது வேணுமோ. ஓகே. நெக்ஸ்ட் வெண்டர் சப்ளையர் பார்க்க போகிறோம். இல்லை நேவிகேஷன்ஸு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளவுட் இன்ஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது நீங்கள் செட்டப் பண்ணுவீங்க. இந்த இதெல்லாம் ப்ரொக்யூட்மெண்ட் பியூனா பிஸ்னஸ் யூனிட். பிஸ்னஸ் யூனிட் காமனாக எல்லாருக்குமே US ஒன் தான் வரும். ஏஜென்ட் வந்து ஸ்டூடெண்ட் FIS WS இது கொடுக்கறது. ஏஜென்ட் தேவைப்படாது நமக்கு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கன்சோல். டூலில் செக்யூரிட்டி கன்சோல் எதுக்கு போகிறோம்னா நம்ம ரோல் இருக்காது யூசர் ஆக்சஸ்க்கு. யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த 3 ரோல்ஸ் அந்த அக்கௌண்ட் பேயபிள் சூப்பர்வைசரு, இன்வாய்ஸ் சூப்பர்வைசரு, பேமெண்ட் மேனேஜர் 3ம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு வந்து சப்ளையர் மேனேஜர்னு ஒரு ரோல் காட்டும். இந்த இதில் சர்ச் பண்ணும்போது அது ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி டூலில் போய் செக்யூரிட்டி கன்சோலில் போய் ஆட் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த இதாக சப்ளையர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொக்யூட்மெண்ட்னு சொல்லி இருக்கும் நம்ம கிளவுட் இன்ஸ்டன்ஸ்லேயே. அதை கொடுத்து கிரியேட் சப்ளையர் பண்ணுறோம். சப்ளையர் கிரியேட் பண்ணுறோம், நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். இதே
அதுலயே டிஃபால்ட்டா அட்வான்ஸ் கார்ப், ஏபிசி கார்ப் அது மாதிரி சப்ளையர் இருக்கும். சப்ளையர் ஐடி எல்லாமே வந்துடும் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ம். இந்த இதுல வந்து சப்ளையர் இவங்களா கிரியேட் பண்றாங்க. 01 பிஎம் கார்ப்னு சொல்லி சப்ளையர் நம்பரை ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும் அதுவாகவே. டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்து நம்ம காமன் செட் தான் கொடுப்போம். அது இதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல இவங்க இது வந்து இவங்க டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 100% இருக்குன்னா அதை நீங்க 20-20 25-25 4 பிரிச்சிருக்காங்க. பிரிச்சு சவுத்துக்கு 25%, ஈஸ்ட், நார்த், வெஸ்ட் இது மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் இது பேமெண்ட்ல. அப்புறம் தான் இப்போதான் மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ்ல போயிட்டு இந்த இதுல 3 பார் இருக்குல்ல, இது மாதிரி இருக்கும். இங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராயர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனிச்சுன்னா இன்வாய்ஸ்ல வந்து கிரியேட் இன்வாய்ஸ் தான் கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க மேனுவலா தானே கிரியேட் பண்றீங்க, அதனால கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க. இதே கிரியேட் இன்வாய்ஸ் ஸ்ப்ரெட் ஷீட்னா நீங்க இது டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி. அது வந்து எக்ஸல்ல ஓப்பன் ஆகும். ஓகே, அது ஓப்பன் பண்றதுக்கு வந்து டூல்ல உங்களுக்கு இதுலயே ஏடிஎஃப் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கு. அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். அது இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வேர்ட்ல இந்த இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனிச்சுன்னா நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல எக்ஸல்ல ஓப்பன் ஆகிற அந்த இதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல வந்துடும். இன்வாய்ஸ்ல இங்க வந்துடும், கிரியேட் பண்ற இன்வாய்ஸ் வந்துடும். ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்சஸ்னா மல்டிபிள் ஸ்ப்ரெட் ஷீட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல. அப்புறம் மேனேஜ் இன்வாய்ஸ்னா நீங்க இன்னைக்கு கிரியேட் பண்ணது, எப்போ கிரியேட் பண்ணது, எதுவும் உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க மேனேஜ் இன்வாய்ஸ்ல போனீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பரை வச்சு எடுத்துடலாம். அதான் இந்த இதுதான் கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இன்வாய்ஸ் ஹெட்டரு, லைன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி 3 தான். இந்த இதுல 3 இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகே, ஹெட்டர் சொல்லுவாங்க, இன்வாய்ஸ் ஹெட்டரு, லைன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு 3 இருக்கு. இதுல வந்து